Hi friends, welcome to PoriyalaninPayanam. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு 5 பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். அதை கண்டினியூட்டியாக வந்து நம்ம இந்த வீடியோஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம பாட்டம் ஸ்ட்ரீம் டாபிக்ஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்ளம். A boat cover a certain distance downstream in 2 hours while it comes back in 2.5 hours. If the speed of stream is 5 km per hour, what is the speed of boat in still water? சரிங்களா? அவங்க கிளியராக கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, போட் அதாவது டவுன் ஸ்ட்ரீமில், ஓகேங்களா, டவுன் ஸ்ட்ரீமில் 2 hours எடுத்துக்குது. ஆனால் அவங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கொடுக்கல, எதையும் மென்ஷன் பண்ணல. இட் கம்ஸ் பேக்ன்னும் போது இந்த இடத்துல வந்து அப்ஸ்ட்ரீம் வந்து ஆக்ட் ஆகும். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எவ்வளோ அதோட ஹவர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீமை விட அரை மணி நேரம் வந்து அதிகமாக எடுத்திருக்கு, 2.5 hours எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இஃப் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் 5 km per hour, ஸ்பீட் ஆஃப் போட், அதாவது ஸ்பீட் ஆஃப் போட் பி வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் எஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ அப்படின்னா 5 km per hour. ஓகேங்களா? கொஷின்ஸில் இந்த எஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரீமோட ஸ்பீட் நம்மளுக்கு பி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீமோட டைம் தெரியும். கரெக்டுங்களா? ஜென்ரலாக நம்மளுக்கு டைமுக்கு என்ன ஃபார்முலாஸ் தெரியும்? டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். இந்த இடத்துல வந்து டவுன் ஸ்ட்ரீம்ன்றதுனால வின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். டவுன் ஸ்ட்ரீம் எப்பயுமே வந்து நம்ம D2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல D2 டிவைடட் பை V. இதை நம்ம எப்படி எழுதலாம்? D2 டிவைடட் பை V வந்து B ப்ளஸ் எஸ் டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம். டைம் வந்து 2 hours டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இட் கம் பேக்ஸ் இன் 2.5 hours. ஓகேங்களா? அதே இப்போ வந்து நம்ம டவுன் ஸ்ட்ரீம்க்கு எழுதியாச்சு. இப்போ அப்ஸ்ட்ரீமுக்கு நம்மளுக்கு ஜென்ரலாக எப்போவுமே D1 டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். அதே போல் அதோட ஸ்பீட் என்ன அப்படின்னா B மைனஸ் எஸ், அதோட ஹவர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2.5 hours. அப்போது 2.5 hours. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டேட்டா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ், அதாவது D1 ஈக்குவல் டு D2 ஈக்குவல் டு D. ஓகேங்களா? D1 D2 D, இது D1ம் D2வும் இந்த இடத்துல வந்து சேம். ஓகேங்களா? நீங்கள் கொஷினை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. போட் கவர் சர்டன் டிஸ்டன்ஸ் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் 2 hours, இட் கம் பேக்ஸ். ஓகேங்களா? அது போனது மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அதே சேம் டிஸ்டன்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் சேம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ்லேயும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம். இப்போ வந்து நம்ம அந்த D2க்கு பதிலாக D, அதே போல் D1க்கு பதிலாகவும் D, இப்போ ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். சரிங்களா? 2B ப்ளஸ் எஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து, ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து 2.5B மைனஸ் எஸ். ஓகேங்களா? இப்போது இந்த 2.5 நம்ம 5 டிவைடட் பை 2ன்னு எழுதிப்போம். 5 வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வரும்போது 4. ஸோ 4B ப்ளஸ் 4S ஈக்குவல் டு 5B மைனஸ் 5S. இல்லை இந்த 2.5 5 டிவைடட் பை 2ன்னு எழுதிருக்கிறோம். டிவைடட் பை 2 வந்து இந்த கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 2 × 2 4. ஸோ இந்த இடத்துல இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு வெறும் B மட்டும் இருக்க போது. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் 5S, இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 5S. ஸோ 5 ப்ளஸ் 4S 9S. ஓகேங்களா? இப்போது ஸ்பீடு எஸ்ஸோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 5ன்னு சொல்லிட்டு. இப்போது 9 × 5 ஈக்குவல் டு B. இப்போது பியோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 45 km per hour. இப்போது ஃபைனல் ஆப்ஷன் இஸ் D is the correct answer. Next, question number 7. A boat running downstream cover a distance of 40 km in 5 hours. and for covering the same distance upstream it takes
10 hours. What is the speed of the stream? ஓகேங்களா, அவங்க கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமில் 40 கிலோமீட்டர் கவர் பண்ணுது இன் 5 ஹவர்ஸில். அதே போல் கவரிங் த சேம் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம் இட் டேக்ஸ் 10 hours. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் நம்ம எப்பயுமே வந்து D2ன்னு எடுத்துப்போம். கரெக்டுங்களா, D2 ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர். ஓகேங்களா, இப்போது T2ன்னு எடுத்துக்கலாம். டவுன் ஸ்ட்ரீமோட டைம் வந்து 5 hours. ஓகேங்களா, அதே போல் அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸு கொடுத்துட்டாங்க. ஸோ D1 ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அது வந்து டைம் எடுத்துக்கிற டைம் எவ்வளோ அப்படின்னா 10 hours. ஓகேங்களா, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்? ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க. வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஓகேங்களா, என்னென்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த 2 டேட்டா வச்சு, ஓகேங்களா, இந்த 2 டேட்டாவும் வச்சு நம்மளுக்கு இதிலிருந்து டவுன் ஸ்ட்ரீம் அதாவது V ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்டுங்களா, அதே போல் இந்த 2 டேட்டாவில் இருந்து அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் U ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, Vன்றது என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை T2 டிவைடட் பை T2. டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். 40 டிவைடட் பை 5. ஸோ 8 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா, அதே போல் U நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 10 டிவைடட் பை 10. இப்போது U வந்து 40 டிவைடட் பை 10. இது ரெண்டையும் நம்மளுக்கு கேன்சல் பண்ணும்போது 4 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து கிடச்சிருக்கு. கரெக்டாக இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது இப்போது நம்மளுக்கு அவங்க கொஷின்ஸில் கேட்டிருக்கிறது என்னென்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்? ஓகேங்களா, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமுக்கு ஃபார்முலாஸ் ஆல்ரெடியே தெரியும். என்ன அப்படின்னா S ஈக்குவல் டு V மைனஸ் U டிவைடட் பை 2. நம்ம ஆல்ரெடியே வந்து பேசிக்ஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு டேரெக்டாக அந்த வீடியோஸ் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேசிக்ஸ் வீடியோஸை ஒன் சைட் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, இந்த எக்வேஷன்ஸில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். V வந்து 8 மைனஸ் 4 divided by 2. So 4 divided by 2. So 2 kilometer per hour. So option B is the correct answer. Next, 8th problem. என்னன்னு பாருங்க. A man rose to a place 40 kilometer distant at come back in 9 hours. He finds that he can row 5 kilometer with the stream. ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 5 கிலோமீட்டர் வித் த ஸ்ட்ரீம் இன் சேம் டைம். ஓகேங்களா, சேம் டைம் த 4 கிலோமீட்டர் அகைன்ஸ்ட் த ஸ்ட்ரீம் த ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஓகேங்களா, அவங்க ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கேட்டிருக்கிறாங்க. இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன்ஸ். அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க டைம் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இன் சேம் டைம், அப்போது டைம் வந்து சேம். டைமுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். கரெக்டுங்களா, நம்மளுக்கு 5 கிலோமீட்டர் வித் த ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஜென்ரல் ஃபார்முலாஸ். கரெக்டுங்களா, இப்போ வித் த ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்மளுக்கு சேம் டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்ட்ரீமு கூடியே வந்து போகிறது என்ன, சேம் டிஸ்டன்ஸில் வந்து டவுன் ஸ்ட்ரீம். கரெக்டுங்களா, அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் வந்து நம்மளுக்கு அப் ஸ்ட்ரீம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் பேசிக்ஸில். கரெக்டுங்களா, அப்போது ஃபஸ்ட் ஒன் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். கரெக்டுங்களா, டிவைடட் பை ஸ்பீடு வந்து நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா, இது வந்து டவுன் ஸ்ட்ரீம். ஸோ வின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் ஈக்குவல் டு 4 கிலோமீட்டர் டிவைடட் பை அப் ஸ்ட்ரீம். கரெக்டுங்களா, அகைன்ஸ்ட் ஸ்ட்ரீம் என்னும்போது அப் ஸ்ட்ரீம் நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு அதோட ஸ்பீடும் நம்மளுக்கு தெரியாது. த மேன் கேன் ரோ டு பிளேஸ் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அண்ட் கம் பேக் 9 hours. ஓகேங்களா, அவங்க கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிட்டு அதே போல் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரிட்டர்ன் வரதுக்கு டோட்டல் டைம் வந்து 9 hours அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலா தான். T total time T equal to D1 divided by U plus D2 divided by V. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு டோட்டல் டைம் வந்து 9 hours. D1ஓட டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டர். நம்மளுக்கு U தெரியாது. அதே போல் D2 வந்து 40. அதே போல் Vயும் நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா,
இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கலாம் சரிங்களா. ஆனால் நான் சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ரெண்டுத்தையும் மேலே இருந்து காமனாக நம்ம 10 வெளியே எடுத்துருவோம் ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய 9 அப்படியே வச்சுப்போம். இந்த இடத்துல 10 வெளியே எடுக்கும் போது 4/u ப்ளஸ் 4/v கரெக்டுங்களா. 4/u இந்த 4/uக்கு எதுக்கு ஈக்குவல் 5/vக்கு ஈக்குவல் கரெக்டுங்களா. அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிவிட்டு எப்படி எழுதலாம்னு பாருங்கள். 9 = 10. இப்போது 4/uவை 5/vன்னு சொல்லிட்டு எழுதலாம். ப்ளஸ் 4/v ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு கீழே ரெண்டும் விவி சேமாக இருக்குது. ஸோ நம்ம மேலே ரெண்டையும் கூட்டிப்போம். இப்போது 9 ஸோ 90/v இந்த இடத்துல 9. அப்போது வியோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? v = 10 கரெக்டாக டைரெக்டாக சொல்லலாம். வின்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். v 10 km/h வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா. இப்போ இந்த v எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம் சரிங்களா. இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டிட் பண்ணும்போது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். v அதாவது 5/10 = 4/u ஓகேங்களா. இப்போது 40/5 இந்த u வந்து நம்மளுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இந்த இடத்துக்கு போயிடும். இப்போது u = 8 ஓகேங்களா. நமக்கு இப்போ ரெண்டுமே தெரியும், u அண்ட் v ரெண்டுமே தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஓகேங்களா. ஸ்ட்ரீமுக்கு நம்மளுக்கு டேரெக்டாகவே ஃபார்முலாஸ் தெரியும். ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸில் ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா v - u/2 இதுதான் வந்து ஸ்பீட் எஸ்ஸுக்கான ஃபார்முலா, அதாவது ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஓகேங்களா. ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு v பார்த்தா அப்படின்னா 10 - uவோட வேல்யூ 8/2. ஸோ 2/2 நம்மளுக்கு 1 km/h வந்து ஃபைனலாக கிடைக்கிது. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா 9th ப்ராப்ளம். A boat goes 4 km against the current ஓகேங்களா. அதாவது ஸ்ட்ரீமுக்கு ஆப்போசிட்டாக 4 கிலோமீட்டர் போகிறாங்க. எவ்வளோ நேரம் அப்படின்னா 1 hour அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கோம். அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் அப்போது நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் u டிஸ்டன்ஸ், அதாவது அப்ஸ்ட்ரீமுக்கான ஸ்பீடுக்கான ஃபார்முலாஸ் என்னது distance/time. டிஸ்டன்ஸ் வந்து 4 km, ஹவர்ஸ் வந்து 1. ஸோ 4 km/h ஓகேங்களா. goes 1 km along the current in 10 minutes ஓகேங்களா. along the current போது சேம் டைரெக்ஷன், ஸோ டவுன் ஸ்ட்ரீம் கரெக்டுங்களா. அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1 km டைம் வந்து 10 minutes. மினிட்ஸை நம்ம ஹவராக மாற்றணும் அப்படின்னா 10/60 கரெக்டுங்களா. அப்போது 6 km/h வந்து கிடச்சிருக்கு டவுன் ஸ்ட்ரீம். அதே போல் அப் ஸ்ட்ரீம் நம்மளுக்கு ரெண்டும் கிடச்சிச்சு. ஹவு லாங் வில் இட் டேக் டு கோ 15 km இன் ஸ்டேஷ்னரி வாட்டர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். என்ன அப்படின்னா அவங்க கேட்டுக்கிறது ஸ்டேஷ்னரியாக இருக்கும் போது வாட்டர் ஓகேங்களா. வாட்டர் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும் போது 15 கிலோமீட்டர்ஸ் கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இது போல் வாட்டர் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேஷ்னரி அப்படின்னும் போது ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 0 km/h கரெக்டுங்களா. இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஸ்டேஷ்னரின்னும் போது அதோட அலையோட வேகம் வந்து இருக்க போகிறதே கிடையாது. அப்போது எஸ் வந்து 0. அப்போது நம்ம போட்டோட ஸ்பீடை வச்சு தான் நம்ம இந்த டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ டேரெக்டாகவே சொல்லிடலாம் டைம் ஓகேங்களா. ஹவு லாங் இட் டேக் டு 15 km. அப்போது டைம் வந்து டிஸ்டன்ஸ்/பை ஸ்பீட். இந்த இடத்துல என்ன ஸ்பீட் அப்படின்னா போட்டோட ஸ்பீடை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறதா வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஓகேங்களா. உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஸ்டேஷ்னரி வாட்டர்னு கொடுக்காம அவங்க அப் ஸ்ட்ரீம் ஆர் டவுன் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பிக்கு பதிலாக நம்ம அந்த ரிலேட்டடான ஸ்பீடு வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் இவங்க கொஷனில் கிளியராக கொடுத்துட்டாங்க ஸ்டேஷ்னரி வாட்டர். ஸோ ஸ்டேஷ்னரி வாட்டருக்கு வந்து ஸ்ட்ரீமோட வேகம் வந்து 0 km/h.
ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு பி தெரியாது. கரெக்டுங்களா? பிக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்துருப்போம். u + v / 2. கரெக்டுங்களா? 6 + 4 / 2. ஸோ 5 km/h. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். t = டிஸ்டன்ஸ் வந்து 15 / 5 km/h. ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக 3 km/h வந்து ஃபைனல் ஆன்சராக கிடச்சிருக்கு. அப்போது ஆப்ஷன் km/h கிடையாது, டைம் தானே நம்மளுக்கு 3 hours. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 10. A man can row 8 km/h in still water. When the river is running 4 km/h, it takes him 1/3 of hour to row to a place and come back. How far is the place? சரிங்களா? அவங்க கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கான டோட்டல் டைம் கொடுத்துட்டாங்க. டி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2 and 1.5 hours. கரெக்டுங்களா? அப்போ நம்ம இது கிராஸ் மல்டிஃபிகேஷன், இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 2 × 3 6. ஸோ 7/3. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மேன் போது இந்த இடத்துல நம்ம போட்டை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ போட்டோட ஸ்பீட் மேன், ஸோ 8 km/h. ரிவர் ரன்னிங் இஸ் 4 km/h. ஸோ நம்ம ஸ்ட்ரீம் எடுத்துப்போம் 4 km/h. இந்த இடத்துல பிஎஸ்ன்னு எடுத்துக்கிறது நம்ம ஆல்ரெடி எல்லா சம்ஸ்லேயும் பிஎஸ் போட் எஸ், அது போட்டுக்கு பி, ஸ்ட்ரீமுக்கு எஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால இந்த நோட்டேஷன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மேன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த நோட்டேஷன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், நோ கன்ஃபியூஷன்ஸ். ஓகேங்களா? ஃபார்முலா நம்ம சேம் ஃபார்முலா மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம கிவன் டேட்டாவை அப்படி எடுத்துக்கிறோம். சரிங்களா? நம்ம கொஷின்ஸில் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, ஹவு ஃபேர் இஸ் த பிளேசஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு டோட்டல் ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். t = d1/u + d2/v. கரெக்டுங்களா? d1 d2. ஓகேங்களா? போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு. ஸோ d1 = d2 = d. இங்கே போயிட்டு ரிட்டர்ன் வர போகிறாங்க. அப்போ போகிறதோட டிஸ்டன்ஸும் வரக்கூடிய டிஸ்டன்ஸும் ரெண்டும் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஜென்ரலாக டின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டோட்டல் டைம் தெரியும் 7/3 டின்னு எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு இதுதான் கொஷின்ஸில் தேவை. யூ, சரிங்களா? யூன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். b - s. b - s போது 8 - 4. ஸோ 4 + d2 வந்து d. இந்த இடத்துல b + s. ஸோ 12. ஓகேங்களா? இப்போ டியை மட்டும் காமனாக வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் டைமை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். 3 times. ஸோ 12. 4/12. ஓகேங்களா? இப்போது 7/3. ஸோ நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணும்போது 4. ஸோ 4 கேன்சல். அப்போ d = 7 km. ஸோ d = 7 km. சரிங்களா? அப்போது ஆப்ஷன் சி இஸ் த ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? அவங்க கொஷின்ஸில் கிளியராக கொடுத்துட்டாங்க. ஹவு ஃபேர் இஸ் த பிளேசஸ். ஓகேங்களா? பிளேஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கொஷின்ஸில் போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? பிளேஸ் எவ்வளோ தூரம் கேட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒரே டிஸ்டன்ஸ் டி மட்டும் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.